Hello friends, welcome back to my channel Focus Education Hub Tamil. இந்த வீடியோவில் 11th standard accountancy unit 6 very short answers தான் பார்க்க போகிறோம். Subsidiary books 1 இதோட very short answers பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 1 to 5 chapters very short answers and short answers அப்லோட் பண்ணிட்டேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. First one, mention 4 types of subsidiary books. சப்சிடரி புக்ஸில் எனி 4 டைப்ஸ் கேட்குறாங்க. இது உங்கள் பேஜ் நம்பர் 100ல் இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ சப்சிடரி புக்ஸ்னு எடுத்திங்கன்னா டிரான்சாக்ஷனாக தான் இது கிளாஸிஃபை ஆகும். ஒன் கேஷ் டிரான்சாக்ஷன் அண்ட் அனதர் ஒன் கிரெடிட் டிரான்சாக்ஷன். கேஷ் டிரான்சாக்ஷனை எதில் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணுவீங்கன்னா கேஷ் புக்கில் மட்டும்தான் அக்கௌண்ட் பண்ணுவீங்க. அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன் தான் நீங்கள் பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டன் புக், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டன் புக், பில்ஸ் ரிசீவபிள் புக், பில்ஸ் பேயபிள் புக், ஜேர்னல் ப்ராப்பர், இதெல்லாம் வந்து கிளாஸிஃபை பண்ணி எந்தெந்த அக்கௌண்ட் எதில் என்டர் பண்ணணும்னு பார்த்து நீங்கள் இதெல்லாம் என்டர் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் ஆன்சர் எனி 4 கேட்டிருக்கிறதுனால உங்களோட சாய்ஸ் எனி 4 இதில் ஏதாவது எழுதிக்கலாம். ஆர் நீங்கள் ஃபுல்லாக எழுதினாலுமே இது மாதிரி டிரான்சாக்ஷன், கேஷ், கிரெடிட் இப்படிலாம் எழுதிட்டு இதில் கேஷ் புக் எழுதிட்டு இதில் எனி 4 எழுதினாலும் நல்லாயிருக்கும். செகண்ட் ஒன் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் மார்க் பண்ணியும் இருக்கும் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். ஸோ உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன், வாட் இஸ் பர்ச்சேசஸ் புக்? பர்ச்சேசஸ் புக்னா என்ன? இது பேஜ் நம்பர் 102ல் இருக்குது. பர்ச்சேஸ் புக் இஸ் அ சப்சிடரி புக் இன் விச் ஒன்லி கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் ரெக்கார்டட். கிரெடிட் பர்ச்சேஸ்னால் கடனில் விற்கிறது. ஓகே, காசு கொடுக்க மாட்டாங்க, நம்ம பொருள் விற்போம், காசு அப்புறமா கொடுப்பாங்க. கடனில் விற்கிறது அதான் கிரெடிட். ஓகே, when business want to know the information about the credit purchase at goods at lands, the information can be made available if purchases of good on credit was separately recorded. இப்போது ஏதாவது நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் கிரெடிட் பர்ச்சேஸ் பற்றி அப்படின்னா அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ரெக்கார்ட் பண்ணுறது தான் இந்த பர்ச்சேஸ் புக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன் த ஹோல் பர்ச்சேஸ் புக்னால் என்ன? கிரெடிட் பர்ச்சேசஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணும். இந்த ரெக்கார்டில் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் அபவுட் த கிரெடிட் பர்ச்சேஸ் ஈஸியாக அவைலபிள் ஆகும். தேர்ட் ஒன் பார்க்கலாம். வாட் இஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக்னால் என்ன? இது பேஜ் நம்பர் 106ல் இருக்குது. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் இஸ் அ சப்சிடரி புக் இன் விச் டிரான்சாக்ஷன் பீங் ரிலேட்டட் the return of previously purchased goods to the supplier for which cash is not immediately received or recorded. Since goods are going out of the supplier, they are also known as returns outward, and the book is called return outward book or returns outward journal. இது வரைக்கும் உங்களோட தேர்ட் ஒன் ஆன்சர். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்னால் என்னென்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, கரெக்டாக பொருள் நம்மளுக்கு வரலை அப்படின்றதுனால வாங்கினதை திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறோம்ல, அதான் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அதுக்கு தனியாக மெயின்டைன் பண்ணுற புக்கு பேர் தான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக். இது ஒரு சப்சிடியரி புக். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஷ் இஸ் நாட் இம்மிடியட்லி ரிசீவ்டு. அப்படின்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன், கடனில் வாங்கியிருக்கோம் பொருள், அதுக்கு காசெல்லாம் கொடுக்காம அது ஒரு சிலது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம கேஷ் பே பண்ணலை, கடனில் தான் வாங்கியிருக்கோம். அந்த காசு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு, டேமேஜ் இருக்குன்ட்டு நம்ம திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இந்த புக்குக்கு இன்னொரு பேர்லாம் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட் ஜேர்னல். ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட் புக், ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட் ஜேர்னல், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், இது மூணுமே வந்து ஒரே டேர்ம் தான், வேறு வேறு பேர் இருக்குது. ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். வாட் இஸ் சேல்ஸ் புக்? பேஜ் நம்பர் 108ல் இருக்குது. சேல்ஸ் புக் இஸ் அ சப்சிடியரி புக் மெயின்டைன் டு ரெக்கார்ட் கிரெடிட் சேல். பர்ச்சேஸ் புக் இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் சேல்ஸ் புக்கும். ஆனால் இது சேல்ஸில் இருக்கும். நம்ம சேல் பண்ணுறதும் வந்து கடனில் தான் சேல் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஒரு சப்சிடரி புக். கிரெடிட்டில் சேல் பண்ணுவோம், காசுக்கு சேல் பண்ணாமல் கடனில் சேல் பண்ணுவோம். குட்ஸ் மீன்ஸ் ஐட்டம் இந்த பிஸ்னஸ் இன்ஸ் டீலிங். குட்ஸ்னால் வந்து நம்ம பிஸ்னஸில் விற்கிற பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. This book is also named as sales day book, sold day book, sales journal or sales register. இதெல்லாம் வந்து சேல்ஸ் புக்கோட another names.
நம்ம இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு அனதர் நேம்ஸ் ஒரு 3 டைப்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே சேல்ஸ் புக்குக்கு 4 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 நேம்ஸ். 5th ஒன் பார்க்கலாம். வாட் இஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் புக்? இது வந்து அப்படியே நம்ம பர்ச்சேஸோட ஆப்போசிட். ஓகே, பர்ச்சேஸ் புக் படிச்சிங்கன்னா சேல்ஸ் தெரிஞ்சிடும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் படிச்சிங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் தெரிஞ்சிடும். இது பேஜ் நம்பர் 110 இருக்குது. சேல்ஸ் ரிட்டர்ன் புக் இஸ் அ சப்சிடரி புக் இன் விச் ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ் சோல்டு. பர்ச்சேஸ் ரிட்டர்னில் என்ன பார்த்தோம்? ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணுறோன்னு பார்த்தோம். சேல்ஸ் ரிட்டர்னில் நம்ம விற்றதை நம்மளுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க, அதான் சேல்ஸ் ரிட்டர்ன். நம்ம ஒரு பொருள் நம்ம சேல் பண்ணியிருப்போம், அதில் நம்ம விற்ற பொருளை டேமேஜஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுறது சேல்ஸ் ரிட்டர்ன். ஃபார் விச் த கேஷ் இஸ் நாட் இமிடியட்லி ரிசீவ்டு. இதுவும் வந்து கடனில் தான் இருக்கும், கேஷ் ரிசீவ் ஆகாது. குட்ஸ் ரிட்டர்ன் பை கஸ்டமர்ஸ் இஸ் நோன் அஸ் ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட். அதில் என்ன பார்த்தோம்? ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்டுன்னு பர்ச்சேஸ் புக்கில் பார்த்தோம். This book is not concerned with the return of asset, return of goods for which cash is paid. ஆல்ரெடி கேஷ் பே பண்ண குட்ஸ் அதெல்லாம் வந்து கேஷ் ரிட்டர்ன் புக்ஸில் நம்ம என்டர் பண்ண மாட்டோம். எது என்டர் பண்ணுவோம்? கிரெடிட் டிரான்சாக்ஷன், கடனில் விற்கிறது, அந்த கடனில் விற்றது திரும்ப டேமேஜஸ்னு ரிட்டர்ன் பண்ணது மட்டும்தான் இந்த புக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். மீதி இது மாதிரி கேஷ் பே பண்ணதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் புக் இஸ் ப்ரிப்பேர்ட் ஜஸ்ட் லைக் த அதர் டே புக். அதர் டே புக் மாதிரியே தான் சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கும் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம். வாட் இஸ் டெபிட் நோட்? பேஜ் நம்பர் 107 இங்கே மேலே இருக்குது. அ டெபிட் நோட் இஸ் அ டாக்குமெண்ட், பில் ஆர் ஸ்டேட்மெண்ட் சென்ட் டு அ பர்சன் டு ஹூம் குட்ஸ் ஆர் ரிட்டர்ன்டு. டெபிட் நோட்னா என்னென்னா, நம்ம யாருக்கு குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோமோ அவங்களுக்கு ஒரு பில் இல்லை டாக்குமெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட், எவ்வளோ குட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு போடுறது தான் டெபிட் நோட். திஸ் ஸ்டேட்மெண்ட் இன்ஃபார்ம்ஸ் தட் சப்ளையர்ஸ் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் குட்ஸ் ரிட்டர்ன். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கும்னா, நம்மளுக்கு ஒருத்தவங்க குட்ஸ் சப்ளை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க குட்ஸ்லாம் சரியில்லைன்ட்டு நம்ம டேமேஜாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த டாக்குமெண்ட்டில், இந்த டெபிட் நோட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த வேல்யூ ஆஃப் குட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 10,000 ரூபாய்க்கு குட்ஸ் வாங்குகிறோம், 5,000 குட்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம அவங்க இந்த குட்ஸ் கூட கொடுக்க பில் தான் வந்து டெபிட் நோட். அந்த டெபிட் நோட்டில் வேல்யூ ஆஃப் குட்ஸை மைனஸ் பண்ணிவிடுவோம், அதாவது அந்த 5,000 லெஸ் பண்ணிவிடுவோம். இட் கண்டெய்ன்ஸ் த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் குட்ஸ் ரிட்டர்ன். இந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன இருக்கும்னா, டிஸ்கிரிப்ஷன், என்ன குட்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், டீட்டெயில்ஸ் ஆஃப் குட்ஸ் ரிட்டர்ன், எதனால் ரிட்டர்ன் பண்ணுறோம், நேம் ஆஃப் த பார்ட்டி, யாருக்கு இதை ரிட்டர்ன் பண்ணுறோம், நெட் வேல்யூ ஆஃப் த குட்ஸ், ஸோ ரிட்டர்ன் வித் ரீசன் ஃபார் த ரிட்டர்ன். ஓகே, நெட் வேல்யூ ஆஃப் குட்ஸ்னால் அந்த 5,000 அப்படின்றது நம்ம அதில் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கணும். அண்ட் எதனால் ரிட்டர்ன் பண்ணுறோம், என்ன வகையான டேமேஜஸ் அதில் இருக்குது அப்படின்ற ரீசனும் கொடுக்கணும். இதான் வந்து டெபிட் நோட். டெபிட் நோட்னா என்ன? நம்ம யார்கிட்டயாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், அந்த சப்ளையர்கிட்டேருந்து வாங்கின குட்ஸில் ஒரு சில குட்ஸ் டேமேஜஸாக இருக்குது, அதை நம்ம திரும்ப ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் ஆர் பில் பேர் தான் டெபிட் நோட். இந்த டெபிட் நோட்டில் என்னென்ன இருக்கும், இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கணும். என்ன குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம், எவ்வளோ ரூபாது, ஏன் ரிட்டர்ன் பண்ணுறோம், யாருக்கு ரிட்டர்ன் பண்ணுறோன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த டெபிட் நோட்டில் இருக்கணும். தென் 7th ஒன் பார்க்கலாம். வாட் இஸ் கிரெடிட் நோட்? டெபிட் நோட்டோட ஆப்போசிட் தான் வந்து கிரெடிட் நோட். இது பேஜ் நம்பர் 110 இருக்குது. கிரெடிட் நோட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த செல்லர் அண்ட் சென்ட் டு த பையர் when goods are returned, indicating that buyer's account is credited in respect of goods returned. கிரெடிட் நோட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோன்னா, செல்லர் விற்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அண்ட் சென்ட் டு பையர், யார் வாங்க போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் இருக்கும். இந்த கிரெடிட் நோட்டில் என்னென்ன இருக்கும்னா, என்னென்ன குட்ஸ் ரிட்டர்ன் பண்ண போகிறோம், பையரோட அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆக போகுது அப்படின்னு இருக்கும். இட் கண்டெய்ன்ஸ் டீட்டெயில்ஸ் சச் ஆஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் ரிட்டர்ன், the buyer and quantity returned and also their value. என்ன குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்பர்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், அண்ட் வேல்யூ ஆஃப் த குட்ஸும் அதில் இருக்கும். இதான் வந்து கிரெடிட் நோட்.
கிரெடிட் நோட் இஸ் a ஸ்டேட்மெண்ட். இங்கே இருக்க பாருங்கள், உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த பாயிண்டில் தான் கிடைக்கும். கிரெடிட் நோட் இஸ் a ஸ்டேட்மெண்ட் prepared by the trader who receives back from his customer the goods sold. ஆல்ரெடி நம்ம குட்ஸ் சோல்ட் பண்ணியிருப்போம். அந்த சேல் பண்ண குட்ஸ்லேருந்து நம்மளுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகுறது, அவங்களுக்கெலாம் கிரெடிட் நோட் கொடுப்போம். டெபிட் நோட்னா என்ன சொன்னேன், நம்ம ஒரு சில பேர்கிட்டேருந்து குட்ஸ் வாங்கியிருப்போம், நம்ம தான் பையர். இந்த பையர் வந்து டேமேஜஸாக இருக்குது அப்படின்ட்டு செல்லருக்கு கொடுக்குறது டெபிட் நோட். அண்ட் கிரெடிட் நோட்னா நம்ம வந்து விற்றுருப்போம் பார்த்தீங்களா கொஞ்சம் பேருக்கு, அவங்க நம்மளுக்கு கொடுக்குறது தான் வந்து கிரெடிட் நோட். ஸோ நீங்கள் டெபிட் நோட் ஆர் கிரெடிட் நோட் ஏதாவது ஒன்று நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அதோட ஆப்போசிட் தான் இன்னொரு நோட். 8th ஒன் பார்க்கலாம். வாட் இஸ் ஜேர்னல் ப்ராப்பர்? ஜேர்னல் ப்ராப்பர்னா என்ன? இது பேஜ் நம்பர் 117 இருக்குது. ஜேர்னல் ப்ராப்பர் இஸ் a ரெசிடுவரி புக். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே சப்சிடரி புக்குன்னு இருக்கும், இது ரெசிடுவரி புக். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. which contains a record of transaction which do not find a place in a subsidiary book. சப்சிடரி புக்ஸில் என்னென்னலாம் இல்லையோ அதெல்லாம் ஜேர்னல் ப்ராப்பரில் வரும். சர்ச் ஆஸ் கேஷ் புக். இப்போ சப்சிடரி புக்ஸ் என்னென்ன பார்த்தோம், அது எல்லாமே இங்கே நீங்கள் எழுதிடுவீங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து நிறைய வாட்டி உங்களுக்கு கேட்டிருக்காங்க, ஈஸியான ஆன்சரும் கூட. கேஷ் புக், பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டன், சேல்ஸ் ரிட்டன், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள். ஓகே, இந்த சப்சிடரி புக்ஸ்லலாம் என்டர் ஆகாத ஐட்டம்ஸ் தான் ஜேர்னல் ப்ராப்பரில் வரும். Thus, journal proper or general journal is a book in which the residual transaction which cannot be entered in subdivision of journals are written. என்னென்னலாம் என்டர் பண்ணுவாங்க அப்படின்னா, சப்சிடரி புக்ஸில் என்டர் பண்ண முடியாதது அண்ட் ஜேர்னல் சப்டிவிஷன் ஆகாத என்ட்ரிஸ்லாம் ஜேர்னல் ப்ராப்பரில் தான் வரும். 9th ஒன் பார்க்கலாம். டிஃபைன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது மாதிரி டெஃபினிஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 114 இருக்குது, 114 இங்கே இருக்குது பாருங்கள். அக்கார்டிங் டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங் containing an unconditional order signed by the maker directing to a certain person to pay a certain sum of money only to or to the order of certain person or to the bearer of certain instrument. இதுதான் வந்து உங்களோட 9th ஆன்சர், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பற்றி அவங்க கிளியராக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதில் ரைட்டிங் இருக்கும், ஒரு அன்கண்டிஷ்னல் ஆர்டர். யாருக்காவது இப்போ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ரைட்டிங்ஸில் அந்த அக்ரிமெண்ட்டில் எழுதியிருப்பாங்க. விச் டைரக்ட்ஸ் அ பர்சன். இது வந்து யார் யாருக்கெலாம் இருக்கும்னா ஒரு பர்சனுக்கு இருக்கலாம். ஏன் இருக்கும்னா இவங்களுக்கு இவ்வளோ சம் ஆஃப் மணி நீங்கள் பே பண்ணணும், ஒரு 5000 ரூபாய் பே பண்ணணும்னு இருக்கும். ஆர் சர்டன் அதர் பர்சன் பியரர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். யார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுருக்காங்களோ அவங்க வந்து இந்த பர்சனுக்கு இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். 10th ஒன் பார்ப்போம். வாட் இஸ் ஓப்பனிங் என்ட்ரி? 118 இருக்குது. At the end of accounting year, all nominal accounts are closed, but the business has to be carried on with the previous year assets and liability. ஒரு அக்கௌண்டிங் இயர் முடியுது அப்படின்னா ஒரு அக்கௌண்டிங் இயர் மட்டும் தான் முடியுது. பிஸ்னஸ்ன்றது கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் இயர் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அதாவது போன வருஷத்தோட அசட் லைபிலிட்டிலாம் வச்சு தான் இந்த வருஷத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் ஓப்பனிங் பேலன்ஸ். ஹென்ஸ் தீஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் டு பி brought into account ஆஃப் த கரண்ட் இயர். ப்ரீவியஸ் இயரில் இருக்க அசட் லைபிலிட்டிலாம் கரண்ட் இயருக்கு கொண்டு வரணும். இதான் நம்மளோட ஓப்பனிங் என்ட்ரி. Journal entry made in the beginning of current year with the balances of assets and liability of previous year is opening journal entry. In this entry, assets accounted are debited, liabilities and capitals are credited. ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரின்னா உங்களுக்கு இப்போ கிளியராகவே புரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு பிஸ்னஸ் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா போன வருஷத்தோட, அதாவது ப்ரீவியஸ் இயரோட ஸ்டாக்ஸ், ப்ரீவியஸ் இயரோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இந்த வருஷத்தோட நம்மளோட நியூவாக அதை வச்சு தான் ஓப்பன் பண்ணுவோம்.
ஸோ அதுக்கு பேர் தான் ஓப்பனிங் என்ட்ரி. இதில் வந்து அசட்ஸ்லாம் வந்து டெபிட் பண்ணுவோம் அண்ட் லயபிலிட்டிஸ்லாம் கிரெடிட் பண்ணுவோம். 11th ஒன் பார்க்கலாம். வாட் இஸ் அன் இன்வாய்ஸ்? 1 of 3ல இருக்குது. Entries in a purchase day book are made from invoices, which are popularly known as bill. Invoicesனால் நத்திங் பட் இன்வாய்ஸஸ்ன்றது பிஸ்னஸில் பேசிக்கிறது. நம்ம ஜென்ரலாக நார்மலாக பில்லுன்னு சொல்லுவோம். இப்போ ஏதாவது ஒரு கடையில் போய் எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம், அவங்க நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க? பில் கொடுப்பாங்க. அந்த பில்லில் என்னென்ன இருக்கும்? என்ன பொருள் வாங்கியிருக்கோம், எவ்வளோ, எத்தனை வாங்கியிருக்கோம், இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதான் வந்து இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் is a business document or bill or statement prepared and sent by the seller to the buyer. யார் இதை ப்ரிப்பேர் பண்ணுவா? செல்லர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவா, பையருக்கு கொடுப்பாங்க. கிவிங் த டீட்டெயில்ஸ் ஆஃப் குட்ஸ் சோல்ட், குவான்டிட்டி, குவாலிட்டி, ப்ரைஸ், டோட்டல் வேல்யூ. Thus, the invoice is a source document of prime entry both for a buyer and seller. ஒரு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா ஒரு செல்லர் வந்து இப்போ நான் ஒரு 5 பென்சில்ஸ் விற்கிறேன் அப்படின்னா நான் ஒரு இன்வாய்ஸ் போடணும். 5 பென்சில்ஸ் இருக்குது, ஒரு பென்சில்ஸும் எவ்வளோ ரேட், எவ்வளோ வேல்யூ, குவாலிட்டி என்ன, குவான்டிட்டி என்னன்னு எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணி நான் ஒரு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணி செல்லர் வந்து நான் பையருக்கு அனுப்புவேன். யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு அனுப்புவேன். ஸோ இதுதான் வந்து ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக இருக்குது. பையருக்கும் சரி செல்லருக்கும் சரி. பையருக்கு என்ன வாங்கணுன்றது ப்ரைம் என்ட்ரியாக அவங்களுக்கு என்டர் பண்ணுவாங்க இன்வாய்ஸ் வச்சு. அண்ட் செல்லருமே நம்ம என்ன விற்றுருக்கோம், எவ்வளோ சேல்ஸ் ஆகியிருக்கு அப்படின்றத இன்வாய்ஸ் வச்சு தான் பார்ப்பாங்க. ஸோ இன்வாய்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட் கிளியர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.